மாசம் மாசம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குறவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். மார்ச் எண்டு வந்துருச்சு. இந்த மாதத்துக்கான ரேஷன் பொருட்கள் நீங்கள் எல்லோரும் வாங்கியிருப்பீங்க இல்லையா? இப்போ ஏப்ரல் மாதம் நீங்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க போகும்பொழுது ஏப்ரல் மாதத்துக்கான பொருட்கள் மட்டும் இல்லாமல் மே ஜூன் இந்த 2 மாதத்துக்கான பொருட்களையும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த 3 மாத பொருட்களையும் நமக்கு ஒரே மாதத்தில் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லையா? அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு கிட்ட இருந்து தான் நமக்கு ரேஷன் பொருட்கள்லாம் வருது. அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய குடோன்ஸ்லாம் நிரம்பிட்டு பொருட்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பொருட்கள் வீணாக போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த 3 மாத பொருட்களை ஒரே மாதம் கொடுத்தோம் அப்படின்னா பொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கலாம் அப்படின்ற காரணம் ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மார்ச் மாதமே இவ்வளோ வெயில் அடிக்குது, அப்போ ஏப்ரல் மே ஜூன்லாம் எவ்வளோ வெயில் அடிக்கும், மக்கள் இந்த வெயிலில் லைனில் நின்று கஷ்டப்பட்டு பொருள் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஏப்ரல் மாதமே 3 மாதத்துக்கான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஏன் போன வருஷம்லாம் இந்த வெயில் இல்லையா? அப்போல்லாம் ஏன் இதை சொல்லாமல் இந்த வருஷம் மட்டும் சொல்கிறாங்க? மக்கள் இதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாக்டவுன் வரப்போகிறது அப்படின்றது உறுதியாயிடுச்சு. லாக்டவுனுக்காக தான் இந்த 3 மாத பொருட்களை நாங்கள் ஒரே மாதத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லாமல் ஏதேதோ காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த காரணம் உண்மை பொய் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாமல் ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கான பொருட்கள் ரேஷன் கடையில் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் உங்களோட கைரேகையை வச்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பெயர் ஸ்மார்ட் கார்ட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் வந்திருக்கா? அதிலிருந்து 25 நாள் கழிச்சு தான் நீங்கள் அடுத்த கேஸ் சிலிண்டர் புக் பண்ண முடியும். அப்படி நீங்கள் புக் பண்ணாலும் 40-45 நாள் கழிச்சு தான் திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் வரும். அப்படி வரக்கூடிய அந்த சிலிண்டரை கரெக்டான அளவில் உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களில் ஒரு சிலர் நினைக்கலாம், சிலிண்டர் நல்லா சீல் பண்ணி தானே வருது, அதில் என்ன நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் தன்னோட மூளையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதை விட மற்றவங்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்றதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக இந்த கேஸ் சிலிண்டர் திருட்டு அப்படின்றது ரொம்ப ஆபத்தான விஷயம்தான். ஆனால் பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த ஆபத்தான விஷயங்களும் செய்ய தான் செய்கிறாங்க. அதுக்காக நான் எல்லாருமே குத்தம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் போடுறவங்கள நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் 1-2 பேர் செய்யக்கூடிய தவறு மற்றவங்களுக்கும் பாதிக்க தான் செய்யுது. இவங்களெல்லாம் திருத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக நம்மளால முடியாது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதில் வாங்கக்கூடிய பொருள் கரெக்டாக நமக்கு வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து வாங்குறதுல தப்பு இல்லை இல்லையா? எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்குறதுன்னா, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சிலிண்டரை உங்கள் வீட்டில் வெயிட் மிஷின் இருந்தது அப்படின்னா அதில் எடையை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இன்னும் ஒரு சிலர் வீட்டில் உடல் எடை குறைக்கிறதுக்காக ஒரு வெயிட் மிஷின் வச்சுருப்பீங்க இல்லையா? அதில் கூட அந்த எடையை நீங்கள் செக் பண்ணலாம். இந்த எடை எவ்வளோ இருக்கணும் ஒரு சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய அந்த சிலிண்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிலிண்டரோட எடை இவ்வளோ, உள்ளே இருக்கக்கூடிய கேஸோட எடை இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு எடை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த எடை தான் உங்களோட வெயிட் மிஷினில் காட்டுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். எல்லார் வீட்லையுமே வெயிட் மிஷின் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போ அவங்கெல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணியை நினச்சி அந்த சிலிண்டர் ஃபுல்லாகவே நீங்கள் தொடச்சி ஒரு 2 நிமிஷம் காத்தார விட்டீங்க அப்படின்னா எந்த அளவு கேஸ் இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு ஈரப்பதமாகவே, அதாவது ஈரமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியும் செக் பண்ணி வாங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேஸை நீங்கள் ஈரத்துணி தொடச்சி அது ஈரமானால் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து போடும்பொழுதே கேஸ் ஈரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதை வாங்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெய் கலந்த தண்ணியில் துணியை நினச்சி அந்த சிலிண்டர் ஃபுல்லாக தொடச்சா காத்தாருனாலும் அந்த எண்ணெயோட அந்த நிழல் வந்து அந்த சிலிண்டரில் அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதை நம்ம பார்க்கும்பொழுது என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே கேஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் நினைப்போம். அதனால் வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த கேஸ் ஈரமாக இருக்கிற மாதிரி அந்த நிழல் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு சிலிண்டரை மாற்றி கொடுக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சீலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு சிலர் சீலை நேக்காக பிரிச்சுட்டு செல்லோ டேப் போட்டு கூட ஒட்டிட்டு இருக்காங்க. அதனால் சீலை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கேஸை செக் பண்ண சொல்லுங்கள். சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலிண்டர் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி வச்சுருவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் நிறைய பேர் இது மாதிரி திருட்டு வேலையில் செயல்படுறாங்க.
நம்ம கவனமாக இது மாதிரி செக் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளை யாராலையுமே ஏமாற்ற முடியாது. அதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, எனக்கு வேறு சிலிண்டர் மாற்றி போட்டுருங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக அவங்க மாற்றி போட்டுடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலிண்டர் வரும்பொழுது ஒரு கேஸ் பில் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பில்லை பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த சிலிண்டரில் லீக் ஆகி ஏதோ ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ அந்த பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ்க்கும் சேர்த்து தான் கேஸ்க்கான பணத்தை நம்ம கட்டுறோம். நான் இன்னைக்கு சொன்ன விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.